நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காட்டுங்க, நல்லா இருக்கு. இந்த நெக்லஸ் உங்களுக்கு தான் அழகா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, இந்த நகையை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே, இந்தங்க அப்படிங்க. அத்தை தந்தாங்கன்னு சொல்றீங்க. சரி, நான் அத்தைகிட்டயே கொடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க. ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி. நீங்களே இந்த நகையை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும். அம்மா கேட்டா அப்புறமா கொடுத்துக்கலாம். ஓகே சரி, நான் இதை பீரோக்குள்ள வச்சிடுறேன். சரிங்க அண்ணி. இதுக்கு மேல நீ என்ன பாடுபட போறேன்னு பாரு. அப்பா, ஐயோ, இந்த மிளகு படி மஞ்சள் படி எங்க வச்சிருக்காங்க தெரியலையே. ஐயோ, எந்த நேரத்துல இது கிடைக்குது பாரு. அப்புறம் பாத்துக்கலாம். மஞ்சப்படி மகா. என்னம்மா? கொஞ்சம் மிளகு பொடி மஞ்சப்பொடி எல்லாம் எடுத்துக்கொடு. எனக்கு ரொம்ப இருமல் தும்மலாவே இருக்கு. பால்ல கலந்து குடிக்கணும். சரிங்கம்மா. மங்கா. அம்மா 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 கூப்பிடுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ஏய் பாவி, எங்க இருக்க தெரியலையே. சீதாவை கூப்பிடலான்னு பார்த்தா அவ வத்தையோடய ஓட்டிட்டு இருக்கா. இதை கண்டுபிடிக்க எவ்வளவு சிரமம் ஆயிடுச்சு. பாலு பாலு பாலு. பாலுக்கு எங்க போறது? பாலு இது எப்ப கொதிச்சு நான் எப்ப குடிச்சு. ரெண்டையுமே ஒவ்வொரு ஸ்பூன் போடலாமா இல்ல 2 ஸ்பூன் போடலாமா? கொஞ்சமாவே போடுவோம். காரம் அதிகமாயிடுச்சுன்னா
என்ன பண்ற? இதையே குடிக்கிற? இல்ல அத்தை, எனக்கு ரொம்ப இருமலாவும் தும்மலாவும் இருந்துச்சு. அதான் பாலில மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு குடிச்சா தும்மலும் இருமலும் போயிடுன்னு நான் குடிச்சேன். இது பூஜைக்குன்னு வச்சிருக்கிற பால். இந்த பாலை போய் குடிச்சிட்டு இருக்க? பூஜைக்கு வச்சிருக்கிற பாலை குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது? மன்னிச்சிருங்க அத்தை, பூஜைக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாது. என்கிட்ட யாரும் இது சொல்லல. ஆமா, இதையெல்லாம் யாராவது சொல்லணுமா என்ன? நம்ம கோயிலுக்கு போறோம், பூஜை பண்ண போறோம்னு உனக்கு தெரியும்ல. அந்த பாலை போய் நீ குடிக்கிற? ஆமா, உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி பூஜையெல்லாம் நீ பண்ணி இருக்கவே மாட்டேன்னு. மங்கா, அம்மா மங்கா, இங்க வரேம்மா. அம்மா பிரியா பூஜைக்கு வச்சிருந்த பாலை குடிச்சிட்டா. போய் வேற பாலை வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணு. சரிங்கம்மா. புத்துல இருக்கிற பாம்புக்கு பாலை ஊத்தலானா வீட்டுல இருக்கிற இந்த பாம்பு பாலை குடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு சொல்றியா? நான் வெறும் பாம்பு இல்ல, ராஜநாகன்னு உனக்கு காட்டுறேன். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? கல்பனா, நீ இந்த புடவையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நான் கொடுத்த நெக்லஸ் எங்க? வேற ஏதோ நெக்லஸ் போட்டிருக்க? ஆமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப மேட்சிங்கா இருந்துச்சு, அதனால தான் போட்டுக்கிட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நீங்க கொடுத்தது போடாம இந்த நகையை போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த நெக்லஸ் ரொம்ப வெயிட்டா இருந்துச்சா, ஒரே நெக் பெயினா இருந்துச்சுமா, அதனால தான் உங்களை கேட்காம இந்த நகையை போட்டுக்கிட்டேன். தப்பு இல்லைல்லம்மா? ஒரு நெக்லஸா உனக்கு பாரமா இருக்கு? கல்யாணம் ஆயிட்டா குடும்ப பாரம்னு ஒண்ணு இருக்கே, அப்ப நீ என்ன பண்ண போறியோ? அப்படி இல்லம்மா, எனக்கு சிம்பிளா இருக்கிறது தான் பிடிக்கும்னு உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் கோயிலுக்கு போறோமே, இந்த ட்ரெஸ்க்கு மேட்சா இருக்குமேன்னு இத போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதாம்மா. சரி, பரவாயில்ல. எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும். கல்பனா, அம்மா என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லையம்மா, ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லதனமா இருக்கேன். சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வா. அப்பா, நல்ல வேளை நெக்லஸ் எங்கன்னு கேக்கல. கல்பனா, அம்மா, ஒண்ணு இல்ல, அந்த நெக்லஸ் கொஞ்சம் கொடு, நான் ஏ ரூம்ல வச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த நெக்லஸ் கொஞ்சம் கொடு, நான் ஏ ரூம்ல வச்சுக்கிறேன்.
அது மா சீதா அன்னைக்கிட்ட கொடுத்துருக்கேம்மா. சீதா கிட்டயா? ஏமா சீதா அன்னைக்கிட்ட கொடுத்தா ஏதாவது ப்ராப்ளமா? சீதா அண்ணி மேல நம்பிக்கை இல்லையா? சே அப்படியெல்லாம் இல்ல. ஏன் மருமக மேல எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு. ஆனா பிரியா அவ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவளுக்கு சமயம் கிடைச்சா சீதாவோட தலையே எடுத்துருவா. இது விலை அதிகமான நெக்லஸ். அதுக்குதான் நாம கவனமா இருக்கணும்னு சொல்றேன். சரி, நான் போய் சீதா கிட்ட வாங்கிக்கிறேன். ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அம்மா சீதா கிட்ட போய் நகை பெட்டியை வாங்கி பார்த்தா காலி பெட்டின்னு தெரிஞ்சிடுமே. ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? சீதா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் அத்தை. சரி, எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, கல்பனா உன்கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்தால, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஒரு நெக்லஸ் டப்பாவை பத்திரமா எடுக்க தெரியாதா? மன்னிச்சிடுங்க அத்தை. என்ன புள்ளையோ நீ. சரி, அது கொண்டு வா. அம்மா, அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. நீங்க இன்னும் ரெடி ஆகல? சீதா, அது சாதாரணமான நகை இல்ல, ரொம்ப அதிர்ஷ்டமான நகை. அம்மா, இதெல்லாம் இப்போ முக்கியமாமா? அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. அது சீதா அன்னைக்கிட்டே இருக்கட்டுமே, தேவைப்படும் போது வாங்கிக்கலாமே. சரி இரு. சீதா, அதை வச்சுட்டு சீக்கிரமா வாமா. சரிங்க அத்தை. இப்ப ஏன் நீ இவ்ளோ அவசரப்படுற? அப்படி இல்லம்மா, இவ்ளோ நேரம் நீங்க அவசரப்பட்டீங்க, இப்போ நீங்களே லேட் பண்றீங்களே. சரி சரி, நான் கிளம்பியாச்சு. சீதா, இதோ வரேன் அத்தை. இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? தேங்க்யூமா. வந்துட்டியா சீதா? சரி, பூஜைக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருந்தேனே, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? ரெடி. சரி வா, போய் பார்க்கலாம் வா. ஆன்ட்டி, ஆன்ட்டி, நான் கிச்சன்ல இருக்கேன்டி. ஆன்ட்டி, பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்க வை. இத வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? ஏன் பானு, எதுக்கு இவ்வளவு பால்? இன்னைக்கு நாக பஞ்சமி, அதுக்கு தான் புத்து கோயிலுக்கு போய் புத்துக்கு பால் ஊத்த போறேன். நல்ல விஷயம் தான். நான் கொண்டு விட்டமா? வேணாம் வேணாம், நானே போயிட்டு வரேன். ஆட்டோல போணும், பணம் கொடுங்க. ஆட்டோவா? என்ன பானு, பக்கத்துல இருக்கிற கோவில் நடந்து போனா 2 நிமிஷம் கூட ஆகாது. எதுக்கு இப்ப ஆட்டோ? நான் போறது புத்து கோயிலுக்கு மட்டும் இல்ல, கங்கை அம்மன் கோயிலுக்கும் போறேன். அது எவ்வளவு தூரம்? ஓஹோ, அங்க போறதுக்கு நடந்தா போக முடியும்? பானு, இருப்பாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஒரே கடவுள் தான். எதுக்காக அவ்வளவு தூரம் போற? பேசாம பக்கத்துல இருக்கிற சாமியை போய் கூப்பிட்டு வந்துரு. அங்க போனா தேவையில்லாம போக வர ஆட்டோ வெட்டி செலவு தான். வெறும் கோயிலுக்கு மட்டும் போகணும்னா அவ்வளவு தூரம் போக மாட்டேன். இன்னைக்கு அந்த கோயிலுக்கு சக்கரவர்த்தி குடும்பம் வராங்க. பானு, அது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில், அதனால போறாங்க. அதுக்காக நீ அங்க கோயிலுக்கு போனோமா? போயே ஆகணும். ஏன்னா அவங்க அங்க வர்றது பூஜை பண்றதுக்கு மட்டும் இல்ல, கல்பனாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க.
2 குடும்பமும் சேர்ந்து பூஜை பண்றாங்க. அதனால நான் போயே ஆகணும். அவங்க யாரும் நம்மள கூப்பிடலையே பானு. அவங்க கூப்பிடாம நாம எப்படி அங்க போறது? என்ன என் பொண்ணு கூப்பிட்டுருக்கா. அவ கூப்பிட்டாலே அந்த வீட்ல இருக்கிறவங்க கூப்பிட்ட மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது நான் அங்க போறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல பானு, சம்பந்தி அம்மாவை நம்மள கூப்பிடணும். அப்படி போனாதான் நமக்கு கௌரவம். இல்லைன்னா தப்பா போயிடும். அவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா என் மகளை பார்க்க போறதுல உங்களுக்கு இஷ்டமே இல்ல. அவங்க வீட்டுக்கு போனா திட்டுறீங்க. சரி, கோவில்ல போய் பார்க்கலான்னா அதுக்கும் திட்டுறீங்க. இல்ல இல்ல, ஒரு தாயா ஒரு மகளை பார்க்கறதுக்கு நீ போயிட்டு வா, அதை நான் எந்த தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா சம்பந்தம் இல்லாம எந்த காரணம் இல்லாம அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர பாரு, அதுதான் தப்புங்கிற. மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா எனக்கு என் மகளை பார்க்க போறதுல எந்த அவமானமும் இல்ல. நான் அவளுக்கு அம்மா. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியாது. ஒரு நல்ல விஷயமா வெளியில போறேன், என்ன தடுக்காதீங்க. பேசாம போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு பேச நேரம் இல்ல. ஐயோ, பணத்தை கொடுங்கன்னா ஏன் யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? கொடுங்க. கோயிலுக்கு போகும்போது கணக்கெல்லாம் பார்க்க கூடாது. அங்க என்னென்ன செலவு வருமோ, சில்லறை ஏதாவது மிச்சம் இருந்தா எடுத்துட்டு வரேன். ஏய், என்ன உம்முன்னு பாத்துட்டு இருக்க? நகரு, தள்ளுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நேரத்துல போனு வெயிடா. சே அண்ணா, இந்த கோவில்ல அலங்காரம்லாம் பண்ணிருக்காங்கல்ல, அதை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு கவிதை அப்படியே ஊத்தெடுத்து வருது. அதை சொல்லட்டுமா நானே? கோவில் அலங்காரம். டேய் டேய் டேய், என்னடா இது? வாடா, வேலையை பாரு. சீதா, சீதா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்காரு. வா. இது கொஞ்சம் பிடிச்சுக்கோயே. நீ போ, நான் வரேன். ஐயோ, இங்க தானே வர சொன்னா, எங்க இருக்கான்? இவனை எங்கன்னு போய் நான் தேடுவேன். எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே.
ஐயோ, இங்கேயே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டா எந்த ப்ராப்ளம் இருக்காது. வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிட்டா என்ன பண்றது?